உம்மைத்தான் நம்பியிருக்கேன் ஏசப்பா, உம்மைத்தான் நம்பியிருக்கேன், உம்மை மட்டும் நம்பியிருக்கேன் ஏசப்பா, உம்மை மட்டும் நம்பியிருக்கேன். எரேமியா 31வது அதிகாரம் அதனுடைய 16வது வசனத்தினுடைய கடைசி பகுதி, உன் கிரியைக்கு பலன் உண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நான் எல்லாமே செஞ்சு பார்த்துட்டேன், முயன்று பார்த்துட்டேன், எதுவுமே என் வாழ்க்கையில நடக்கல, நான் ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறேன், ரொம்ப கலங்கி போய் இருக்கிறேன் அப்படி என்று சொல்லி வருத்தத்தோடும் வேதனையோடும் கூட இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், எல்லாமே முடிந்து போன நிலைமையில இருந்தாலும் இன்னைக்கு நான் உங்க வாழ்க்கையில உன் கிரியைக்கு ஒரு பலனை நான் தரப்போறேன், நிச்சயமா நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை பலப்படுத்துவேன், உன் வாழ்க்கையில நீங்க ஒரு முன்னேற்றத்தை பார்க்க போறீங்க என்று சொல்லி ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, எந்த மேன்மையும் இல்லை, எந்த உயர்வும் இல்லை, அப்படியே தான் என் வாழ்க்கை இருக்குது, கொஞ்சம் கூட நான் வளரல, கொஞ்சம் கூட நான் ஆசீர்வதிக்கப்படல, ஏன் என் வாழ்க்கையில் எப்படி நடக்குது அப்படி என்று சொல்லி நீங்கள் புலம்பிக் கொண்டிருக்கிறீங்களா? இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உன் கிரியைக்கு பலன் உண்டு மகனே, உன் கிரியைக்கு நான் பலனை தரப்போகிறேன், நிச்சயமாய் நான் உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன், உன்னை மேன்மைப்படுத்த போகிறேன், உன்னை உயர்த்த போகிறேன், நீ சந்தித்த ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் நான் ஒரு முடிவை கட்டளையிட போகிறேன், உன்னுடைய பிரச்சனைகளை எல்லாம் நான் மாற்ற போகிறேன், உனக்கு ஒரு வழி நிச்சயமாய் திறக்கும், உங்களுக்கு நிச்சயமாய் ஒரு அற்புதம் நடக்கும். சோர்ந்து போன இடத்துல, தளர்ந்து போன இடத்துல, தோல்வியை சந்தித்த இடத்துல நீங்க மேன்மையை நீங்கள் பெற்றுக்கொள்ள போறீங்க, ஒரு பலனை பெற்றுக்கொள்ள போறீங்க, நிச்சயமா கர்த்தர் ஆசீர்வதிக்க போறாரு. இந்த வார்த்தையை ஆண்டவர் தான் சொல்றாரு, உன் கிரியைக்கு பலன் உண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். உடைய தொழில்ல ஒரு பலனை கர்த்தர் உங்களுக்கு தரப்போறார், உங்க குடும்ப வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் தரப்போறார், உடைய வியாபாரத்துல ஒரு பலனை நீங்க பார்க்க போறீங்க, நீங்க முயற்சி செய்த காரியங்கள்ல நிச்சயமாய் ஒரு பிரதிபலனை நீங்க பார்க்க போறீங்க. ஆண்டவரே இந்த வார்த்தையை உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்களை ஆண்டவர் நிச்சயம் நடத்துவார், நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்க கலக்கங்களை மாற்றுவார், உடைய சோர்வுகளிலிருந்து உங்களை விடுதலையாக்குவார், புது பலனை தருவார், நிச்சயம் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, கேட்டதான வசனத்தின் மூலமாய் உடைய பிள்ளைகள் வாழ்க்கையில எல்லாமே நான் செஞ்சு பார்த்துட்டேன், ஏன் வாழ்க்கையில எனக்கு நடக்கல, அப்படியே தான் எல்லாமே இருக்குது, நான் என்ன செய்வது என்று சொல்லி ஆண்டவர் அநேக தரம் புலம்பி போய் வருத்தத்தோடு இந்த வார்த்தையை கேட்டு கொண்டிருக்கலாம். இன்னைக்கு உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில உடைய கிரியைக்கு பலனை கொடுக்க போவதற்காய் ஸ்தோத்திரம், உங்க எதிர்பார்த்த காரியத்தில் அற்புதம் செய்ய போவதற்காய் ஸ்தோத்திரம். உங்க கரம் உடைய பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.